டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு சிலபஸ், பழைய சிலபஸோட தமிழோட நூல்வெளி பார்க்க போகிறோம். அதாவது நூல்வெளின்றது ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் செய்யுள்ள ஒவ்வொரு இயல்லையும் இருக்கிற ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஓல்டு சிலபஸ். ஸோ இதுலேருந்து டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிக்கா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திருவிக்காவுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா, திரு அப்படின்றது திருவாரூர், வின்றது விருத்தாசலனார், மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதன் சுருக்கமே திருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். அதுக்கடுத்து பெற்றோர் வந்து விருத்தாசலனார், சின்னம்மையார். ஓகேங்களா. அடுத்தது பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அதாவது துல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்பொழுது அது வந்து தண்டலம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் வந்து சென்னைக்கு அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டார். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார். ஸோ மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவிக்கா. இவரின் தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார். அடுத்தது இவருடைய பணி என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். ஸோ இவருடைய படைப்புகள் என்னென்ன நூல்களை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு முதலியான. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்டில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கலாம், ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து காலம். ஸோ காலம் வந்து 26/8/1883 17/9/1953 வரைக்கும். அதுக்கடுத்தது இப்போது ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அடுத்தது நூல் குறிப்பு. இவர் எழுதின நமக்கு இங்கே பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவதே பொதுமை வேட்டல். ஸோ பொதுமை வேட்டல் அப்படின்றது நாடு, மதம், இனம், மொழி எதுவுமே அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கடந்து உலகத்தில் இருக்கிற அனைவரும் வந்து ஒரு குடும்பமாக கருதுறது தான் இந்த பொதுமை வேட்டல். தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக 44 தலைப்புகளில் 430 பாக்களால் ஆனது இந்நூல். ஸோ 430 பாக்களால் ஆனது. ஸோ தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக 44 தலைப்பு, மொத்தம் 44 தானே. அதில் முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம், கடைசி தலைப்பு வந்து போற்றி. அடுத்தது நூல் பயன். இந்நூலை கற்பார்க்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனித நேயம் வளரும், உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டு உணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் கற்பதனால் மனித வாழ்க்கையும் செம்மையும் பண்புகள் வளரும், உலகம். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை பற்றி சொல்கிறோம். உலகெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும், மனிதர்களிடையே வேறுபாடுகள் மறையும், எல்லா உயிரிடத்தும் அன்பு தழைக்கும். ஸோ இது வந்து திருக்குறளோட நூல் பயன். ஸோ திருக்குறள் நம்ம படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து திருக்குறளோட ஆசிரியர் குறிப்பு. எப்படி வந்து திருக்குறளோட நூற்குறிப்பு பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து நூல் பயன் பார்த்தோமோ அந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு. ஸோ ஏற்கனவே நம்ம 6th பார்த்தோம். அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th வரைக்கும் காமனாக இருக்கக்கூடியது வந்து திருக்குறள். ஸோ ஆசிரியரை பற்றி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இவரை பற்றி தெளிவான வரலாறு இதுவரையில் கிடைக்கவில்லை. இவருக்கு நாயனார், முதல் பாவரர், நான்முகனார், மாதானு பங்கி, சென்னா போதார், பெருநாவலர் முதலிய பெயர்கள் உண்டு. இவருடைய காலம் வந்து கிமு 31. ஏற்கனவே நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ஒரு 3 பெயர் தான் அவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3, மொத்தம் 6 பெயர்கள் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் எக்ஸஸாக வந்து நம்ம திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நம்ம எக்ஸஸாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நூல் குறிப்பு. திருக்குறளை பற்றி திருக்குறளை பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும். இதில் எக்ஸஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் திருக்குறள். இது திரு என்னும் அடைமொழியை பெற்று திருக்குறள் என வழங்கப்படுகிறது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 30 பிரிவுகளை கொண்டது. இதில் 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 10 கோட்பாடுகள் என 1330 கோட்பாடுகள் ஒன்று. இது 17 கிழக்கு நூல்களில் ஒன்று. அதுக்கடுத்தது திருக்குறள் வந்து உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதனால் உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது. தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது இந்நூல். 107 மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா
மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது, ஸோ மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் வந்து இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து ஆசிரியர் குறிப்பு. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மோசிக்கிறனாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்பாடலை பாடி வந்து மோசிக்கிறனார் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவர். கீரன் என்னும் குடிப்பெயரை குறிப்பிடப்படுகிறது. உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டில உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவரி வீசப்பட்ட பெருமைக்குரியவர். இவர் பாடிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த மோசிக்கிறனார் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சேரமான் பெருஞ்சாரல் இரும்பொறை அப்படின்றவரை பார்க்க போகிறாரு. அப்போ அங்கே முரசு கட்டிலில் அயர்ந்து தூங்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னன் வந்து இவருக்கு வந்து கவரி வீசினாங்க, அதாவது விசிறியை கொண்டு வீசினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறதே எழுப்பாமல் ஸோ அவருக்கு வீசினாங்க அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நூல் வந்து இவர் என்ன எழுதியிருக்காருன்னா புறநானூற்றில் புறம் குற்றல் 4 குற்றல் 100 புறநானூறு, இன்னொன்று 8 தொகை நூல்கள் 1. இது புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு. புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை. புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழ் மன்னர்களுடைய அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி, பெருமை முதலியவற்றையும் அதுக்கடுத்தது புலவர்களுடைய பெருமிதம், மக்களுக்கிடையே நாகரிகம், பண்பாடு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலியவற்றையும் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மோசிக்கிறனார் வந்து புறநானூற்றில் எழுதின ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நூல் பயன். ஸோ இந்த புறநானூற்றை வந்து நம்ம படிக்கிறதுனால என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புறநானூற்றை கற்பதனால் தமிழர்தம் பழங்கால புற வாழ்க்கையையும் பண்பாட்டையும் அறிந்து பெருமிதம் கொள்ளலாம். அதுக்கடுத்து இங்கே நக்கீட கொடுத்துருக்காங்கன்னா அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் கோ, மன்னன், வேந்தன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள். அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பில் நூல்வெளியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். ஸோ மதுரை கூடலூர் கிழார், பிறந்த ஊர் வந்து கூடலூர். சிறப்பு வந்து இவர் தம் பாடல்கள் நச்சினார்க்கு நில முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கோளாக இவருடைய பாடல் வந்து நிறைய பாடல்கள் வந்து மேற்கோளாக கையாண்டிருக்காங்க. காலம் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். இவர் என்ன நூல் இங்கே எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. 14 கீழ்கொள்ளும் நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இந்நூல் அறவரக்கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன இல்லையா, 10 அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் உள்ளன. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா 100 பாடல்களால் ஆனது. ஏன்னா ஒவ்வொரு 10 அதிகாரம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாடம் அப்படின்னும் போது 100 பாடல்கள் இருக்குது. சரியா. இப்போ இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிவகைகளை அறவுரைகளாக வந்து கூறி நல்வழிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு ரெண்டுமே பார்த்தாச்சு. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு யாரை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காலமேக புலவர். பிறந்த ஊர் வந்து கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவர். அடுத்து இயற்பெயர் வந்து வரதன். அதுக்கடுத்து பணி வந்து பார்த்திங்கன்னா திருவரங்க கோவில் மடப்பள்ளியில் பணிபுரிந்தார். வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பட்டார். இவர் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். ஸோ அவர் வந்து இருபொருள் அமைய நகைச்சுவையோட பாடுறதுல வல்லவர் அப்படிங்கிறோம். அடுத்த ஆசிரியர் யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவையாரை பற்றி பார்க்க போகிறோம். இங்கு குறிப்பிடப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கும் மிகவும் பிற்பட்டவர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர். ஸோ ஔவையாரில் நிறைய இருக்காங்க. சங்ககால ஔவையார் இருக்காங்க, பிற்கால ஔவையார் இருக்காங்க. சரியா. அதுக்கடுத்து வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால ஔவையாருக்கு அப்புறம் அடுத்து கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர்லாம் இருக்காங்களா, அவங்க காலத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஓகே. இவர் வந்து பிற்கால ஔவையார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல் குறிப்பில் வந்து என்னென்ன தனிப்பாடல் திரட்டு, அதுவும் புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராய பண்டிதர் வந்து தமிழகம் முழுவதும் தேடி சென்று தொகுத்தார். ஸோ இதை தொகுத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அவர் வந்து வேண்டுதலுக்கு இணங்க யார் தொகுத்தது அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் அப்படின்றவர் தொகுத்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அதுக்கான பணம் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தொகுக்க சொன்னார். அடுத்தது வந்து நூல் பயன். தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம், பொருளின்பம், கற்பனை இன்பம் முதலியவற்றை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்தது ஆசிரியர் குறிப்பு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனரை பற்றி பார்க்க போகிறோம். திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரின் என்பவர். இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இவர் வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிரம் வந்து இவரை பற்றி குறிப்பிடுறதுனால அதனால் இவர் மேபி போர் வீரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது. சரி, இவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா திருக்கடுகம் எழுதியிருக்காரு. 17 கிழக்கல் நூல்கள் ஒன்று. இன்னொன்று 100 வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன அதாவது மருந்து பெயர் திருக்கடுகம். இம்மருந்தை உண்ட மனிதர்கள் உடல் நோயை நீங்கும். இதனை போன்று ஒவ்வொரு திருக்கடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். எப்படி வந்து சுக்கு மிளகு திப்பிலி வந்து நம்ம மருந்தாக நமக்கு பயன்படுத்தும், அந்த மாதிரி திருக்கடுகம் படிக்கிறதுனால அதில் வந்து 3 அறக்கருத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு பாடலில் இருக்கிற 3 அறக்கருத்துக்கள் வந்து மக்களினுடைய மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் பயனில் இந்த திருக்கடுக்கம் நம்ம படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்துகளும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குண்டின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து நம்ம திருக்கடுகம் படிக்கிறதுனால நமக்கு நூல் பயன். அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆசிரியர் வந்து குமரகுருபர். பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர். அதுக்கடுத்து சிவகாமி சுந்தரி அம்மையார். அடுத்து ஊர் வந்து திருவைகுண்டம். இயற்றிய நூல்கள் வந்து நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். ஸோ காலம் வந்து கிபி வந்து 17ஆம் நூற்றாண்டு. ஸோ நூல் குறிப்பு இவர் என்ன பாடல் எழுதியிருக்காருன்னா திருவாரூர் 4 மணி மாலை. திருவாரூர் 4 மணி மாலை இது திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகராசர் மீது பாடப்பட்ட 4 மணி மாலை என பொருள்படும். அடுத்தது இந்த 4 மணி மாலை பற்றி பார்க்கலாம். 4 மணி மாலை என்பது தமிழில் வழங்கும் 96 சிற்றிளைய வகைகளுள் ஒன்று. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்னும் 4 வகையான மணிகளாலான மாலையை போன்று 4 வகையான பாடல்களால் வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரிய பயண 40 செயல்களை கொண்டது. அதாவது எப்படின்னா அதாவது 4 மணி மாலை அப்படின்னா 4 மணிகளை கொண்டது. அதாவது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 4 மணிகள் என்னென்னு கேட்டால் இது. அதேபோல் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரியர் விருத்தம், ஆசிரியப்பா இந்த 4 இது வச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ 40 செயல்களை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மணி மாலை அப்படின்றது. இதோட நூல் பயன் வந்து பார்த்திங்கன்னா இந்நூலை கற்பதனால் திருவாரூர் தியாகராச பெருமானை பற்றிய பெருமைகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். இயற்பெயர் வந்து எத்திராசிலு என்கிற அரங்கசாமி. பெயர் வந்து வாணிதாசன். பிறந்த இடமும் புதுவை அடுத்த வில்லியனூர். பெற்றோர் வந்து அரங்க திருக்காமு துளசி அம்மாள். சிறப்பு பெயர் வந்து கவிஞரேறு பாவலர் மணி என்னும் பட்டங்கள் பெற்றுள்ள தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என இவரை தமிழுலகம் புகழ்கிறது. ரஷ்யம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர்தம் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது இவருடைய காலம் கொடுத்துருக்காங்க. 22/7/1915 முதல் 7/8/1974 வரைக்கும். ஓகேங்களா? இவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கவிஞர் வாணிதாசன் தமிழ் உலகிற்கு புனைந்தளித்துள்ள குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பிலிருந்து மெய்ப்பொருள் கல்வி என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தை இலக்கியம் அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் குழந்தை இலக்கியத்தை பற்றி இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஆசிரியராக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. ஸோ திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடி காடு அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. பெற்றோர் வந்து ஐயம் பெருமாள், மிளகாயி அம்மாள். சிறப்பு வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மருதகாசி வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இவருடைய காலம் வந்து 13/2/1920 29/11/1989 வரைக்கும். இது நூல் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. சமூகம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் அவருடைய திரைக்கதை அதாவது அவருடைய பாடல்கள் அனைத்தையும் வந்து தொகுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஆசிரியர் குறிப்பு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மயிலேறும் பெருமாள். அதாவது ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் திருச்சென்னீர் கலம்பகம் என்னும் இந்நூலை இயற்றியவர். ஸோ எந்த நூலை திருச்சென்னீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் ஆவர். சரிங்களா? இந்த ஈசான தேசிகர் என்பது அவரது சிறப்பு பெயராகும். தாண்டவமூர்த்தி என்பாருக்கு மகனாக பிறந்தார். ஸோ அவருடைய அப்பா பெயர் வந்து தாண்டவமூர்த்தி. இவர்
மயிலேறும் பெருமாள் என்பாருடன் கல்வி கற்றார். சரிங்களா. இவர் திருவாவடுதுறை ஞானதி தேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராய் இருந்தார். ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து எழுதின நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சென்னீர் கலம்பகம் என்னும் இந்நூல் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. கலம்பகம் அப்படின்னு சொன்னால் களம் கூட்டல் பகம். களம்னா 12, பகம்னா அதில் பாதி, 12ல் பாதி 6. ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா வந்து 18 உறுப்புகளை கொண்டது. மேலும் பல்வகையான பாவகைகளும் கலந்ததால் இந்நூல் கலம்பகம் என்னும் பெயர் பெற்றது. 14 உறுப்புகளில் ஒன்றாகிய அம்மானை என்னும் பகுதி இன்று பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. ஸோ அதில் வந்து 18 உறுப்புகள் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மானை என்றது ஒரு உறுப்பு, அதை வச்சு இந்த பாடப்பகுதியை அமைச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஆசிரியர் பற்றி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேங்கட மகாலிங்கம், அதாவது பிச்சமூர்த்தி. ஸோ வேங்கட மகாலிங்கம் இயற்பெயர், ஸோ புனைப்பெயர் பிச்சமூர்த்தி. ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம். தொழில் வந்து 1924லேருந்து 38 வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. 1938லேருந்து 54 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாக அலுவலராக இருந்திருக்காரு. இவர் எழுத்து பணி வந்து பார்த்திங்கன்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க. காலம் வந்து பார்த்திங்கன்னா 15/8/1900லேருந்து 4/12/1976 வரைக்கும். ஸோ நூற்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நா. பிச்சமூர்த்தியின் கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இக்கால இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை இவரது படைப்புகள். இவரது நாம் பிச்சமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகளில் ஒன்று. இங்கே வந்து அந்த பொங்கல் வழிபாடு என்னும் கவிதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொங்கல் கவிதை வந்து கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நூலின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை. ஆயினும் நாடக பாங்கில் அமைந்துள்ள இந்நூலை இயற்றியவர் எண்ணாயின புலவர் என சிலர் கூறுவர். சந்தநயம் அமைந்த பாக்களை கொண்ட இந்நூலில் திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை அங்கங்கே காணலாம். நூற்குறிப்பு வந்து நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பல்லு. ஸோ அந்த பல்லுன்ற இது வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனாங்க அப்படின்றது ஆசிரியர் பெயர் தெளிவாக தெரியல. இருந்தாலும் எண்ணாயின புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதே நூல் குறிப்பில் இன்னும் வந்து திருநெல்வேலிக்கு சற்று வடகிழக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராமர் ஆகிய 3 ஆறுகள் கூடும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல். இதற்கு ஆசூர் வடகரை நாடு என்னும் பெயரும் உண்டு. தென்பால் உள்ள பகுதி சேவலமங்கை தென்கரை நாடு என வழங்கப்படுகிறது. அடுத்தது தென்கரை நாட்டில் மருதீஸ்வரர் வீட்டிற்கும் ஊர் மருதூர். அதாவது முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூரில் வாழும் பள்ளி இளைய மனைவி. இவருடைய இருவரையும் மணந்து வாழும் ஒருவனின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பதைப் போல் பாடப்பட்ட இந்நூல் முக்குடர் பல்லு என பெயர் பெற்றது. நூற்பயன். முக்குடர் பல்லு கற்பதனால் அக்கால மக்களின் உழவு தொழில் பற்றியும் அச்சமுதாயத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். காளைகளின் பல்வேறு பெயர்கள், விதைகளின் பெயர்கள், மீன் வகைகள் மற்றும் மருது நிலம் பற்றி அறியலாம். மெயினாக தான் கொஷனில் கேட்பாங்க. காளைகளின் பல்வேறு பெயர்கள், விதைகளின் பெயர்கள், மீன் வகைகள், மருது நிலம், இதெல்லாம் எந்த நூல் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா முக்குடர் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு அண்மையில் உள்ளது. இவரை வந்து ஆதரித்த வள்ளல் யாருன்னா சடையப்ப வள்ளல். இவர் இயற்றிய நூல்கள் வந்து கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் 70, அதுக்கடுத்து வந்து சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய சிறப்பு வந்து கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரதிதாசனாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியின் மீது அதாவது அவர் மீது கொண்ட பற்றுனால பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை வந்து மாற்றி கொண்டார். ஸோ அவங்களுடைய பெற்றோர் வந்து கனக சபை, லக்குமி அம்மாள். ஸோ பாரதிதாசனை பற்றி நம்ம நிறையவே சொல்லலாம். அதுக்கடுத்து தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். ஸோ இவர் வந்து குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தியார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிறப்பு, தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் பல எழுதியிருக்காரு. காலம் வந்து பார்த்திங்கன்னா 29/4/1891 முதல் 21/4/1964 வரைக்கும். ஸோ நூற்குறிப்பு வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுதியில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இங்கே வந்து நமக்கு நூல் குறிப்பு என்ன கொடுக்குறேன்னா பாரதிதாசன் கவிதைகள் இருக்குல்ல, அதில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இருக்கிற ஒரு கவிதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா
திருத்தக்கத்தேவர் சோழர் அரச குலத்தில் பிறந்தவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரது காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. இவர் பாடிய மற்றொரு நூல் வந்து நரிவிருத்தமாகும். ஸோ அவர் எழுதின அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா சிவக சிந்தாமணி பற்றி பார்க்கலாம். 50 காப்பியங்களில் ஒன்று சிவக சிந்தாமணி. இந்நூலின் கதை தலைவன் சேவகன். அவன் பெயரை இணைத்து சிவக சிந்தாமணி என நூல் பெயர் பெற்றது என்பர். இந்நூலுக்கு மண்ணூல் என்ற பெயரும் உண்டு. அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த கவி வீரராகவர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பூதூரில் பிறந்து பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்தவர். இவர் தந்தையார் பெயர் வடுகநாதர். இவர் சீட்டு கவி பாடுவதில் நகைச்சுவை ததும்ப பாடுவதிலும் வல்லவர். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரவானம் கோவை, சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ், சேயூர் கலம்பகம், திருக்கழுக்குன்ற புராணம் ஆகிய நூல்களை இயற்றியிருக்காரு. ஸோ இவர் எழுதின பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பாடப்பகுதியில் வந்து தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த புலவர் படைய பாடல்களின் தொகுப்பு தான் இந்நூல் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது. இதில் 110 புலவர்கள் வந்து பாடிய 1113 பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது காலம் 17ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நூல் குறிப்பில் வந்து நம்ம எந்த நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையருவி நாடோடி பாடல் என்னும் நூலில் இந்நாட்டு பாடலை தொகுத்தளித்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவி ஜெகநாதன். இந்நூலில் தெம்மாங்கு, தங்கரத்தினமே, ராசாத்தி, ஆண் பெண் தர்க்கம், தொழிலாளர் பாட்டு, கள்ளன் பாட்டு, குடும்ப தாலாட்டு, சிறுவர் உலகம், புலம்பல், கும்மி, தெய்வம், பல கதமம் என 13 தலைப்புகளில் பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாடப்பகுதியாக அமைந்துள்ள வந்து தாலாட்டு என்னும் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நூல் பயன் வந்து பார்த்திங்கன்னா மலையறிவி நூலை படிப்பதன் வாயிலாக தமிழகத்தில் உள்ள ஊர் மக்களின் பழக்க வழக்கங்கள், பண்பாடு, குடும்ப தொழில்கள், தெய்வ வழிபாடு, திருவிழாக்கள் முதலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிலபஸ் இருக்க நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பை தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 8th ஸ்டாண்டர்டு பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.